ரீஹோம் ரீஹோம் திருமால்பாடி செங்கனார் கோவிலில் நம்ம கீழ்மண்டபத்துக்கு எதிரெல்லாம் கொஞ்சம் சில பாறைகள்லாம் இருந்தது பாருங்கள். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நல்ல நேரோவாக இருந்த நம்ம வழி, அதாவது படிக்க நேரம்லாம் கொஞ்சம் வழி இருக்காது. நமக்கு இப்படி போய் அப்படி போய் போகிற மாதிரிலாம் இருக்கும். பார்த்துருப்பீங்க ஏற்கனவே, நீங்கள் கோவிலுக்கு வந்தவங்களாம் தெரிஞ்சிருக்கும். நல்லா ப்ராடாக இப்போ நல்லா ப்ராட் பேண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம பிஎஸ்என்எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அப்புறம் நம்ம இதெல்லாம் வந்து சேனல்ஸ்லாம் வந்து ப்ராட் பேண்ட்னுவாங்க. இப்போலாம் வந்து நிறைய மாடல்ஸ் நிறைய மாறி இருக்குது. அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அது விட்டுருங்க. நம்ம வந்து நேரோவாக இருந்த, அதாவது ஒரு வழிப்பாதையே அந்த என்ட்ரன்ஸ் நேரோவாக ரொம்ப குறுகலாக இருந்தது. சும்மா ஒரு கார் போயிட்டு வருது, எதிர்கார் இன்னொரு கார் ஒதுங்கிறதுக்கு சௌரியம் இருக்காது. இந்த மலையடி வாரத்துக்கிட்ட எதுவுமே கார் விடனா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தால் நம்ம இதெல்லாம் சிமெண்ட் தரையாக போட்டுட்டோம்னா உங்களுக்கு அப்படியே ஒரே நேரத்தில் அட் டைமில் மலாடி மலாடி வாரத்தில் கீழே ஒரு 10-20 காரோட விட்டுக்கலாம். அந்தளவுக்கு இடம் ப்ராட் பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோம். நீட்னஸாக இருக்கும், உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து தரையை மட்டும் அமைப்பு பண்ணிட்டாமல் போகிறோம். தரையமைப்பு பண்ணுறதுக்கு இன்னும் இதெல்லாம் அந்த ரோடு பண்ண சொல்ல மேலே ரோடு காமிக்க தெரியல உங்களுக்கு, மட் ரோடு பண்ண சொல்ல இதையும் சேர்த்து பண்ணலான்னு வச்சுருக்கோம். யாருன்னா பெரிய டோனர்ஸ் பண்ணுறேன்னு அவங்களே விருப்பப்பட்டிருந்தா பண்ணுங்கள். அதை நாங்கள் யாரையும் இதுவாக சொல்லலை. ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், பண்ணலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பெருமாளுடைய ஆசீர்வாதம். சம்ரோஷண விழாவுக்காக நாங்கள் போயின்ட்டுருக்கோம். இதை பற்றி நாங்கள் எதுவும் யோசிக்கலை. இது வந்து இப்போ சம்ரோஷண விழாவுக்காக ஒரு இடத்த நல்லா சுத்தம் பண்ணி விட்டு நல்லா அகலப்படுத்துறதுக்காக பண்ணிட்டுருக்கோம். மற்றபடி இது யாரா டோனர் கிடைக்க சொல்ல அதையும் பண்ணலான்ற ஒரு இதுக்கு வந்திருக்கோம். எல்லாமே இந்த மண்டபம்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மேல் மண்டபம் பாருங்கள், தெரியுது அவங்களுக்கே. மேல் மண்டபம் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது கீழ் மண்டபம். இதுவும் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். தெருவடிச்சான்னு சொல்லக்கூடிய ரத பட்டறை அந்த ஒர்க்கு பாருங்க ரெடி ஆகிருக்கு. அதுக்கு நம்ம பேர்லாம் எழுதணும். இன்னும் ஆர்டிஸ்ட் மொத்தமாக ஒர்க் வரேன்னு இருக்கா. இன்னும் பேலன்ஸ் ஆர்டிஸ்ட் ஒர்க் இன்னும் இருக்குது. அவர் வர சொல்ல ஒர்க் சுத்தம் பண்ணுற கோவிலில் சுத்தம் பண்ணுற பணியும், படியை வந்து பாயிண்டிங் பண்ணுற ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். லேடிஸ்லாம் வந்து சுத்தம் பண்ணி இதெல்லாம் எடுத்துக்கிறது, பழசு குச்சிக்கு இதெல்லாம் கச்சா மச்சானாக இருந்து பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாயிண்டிங் பண்ணுறவங்க பாயிண்டிங் பண்ணி ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. திருப்பணி விரைவாக நடக்கணும். சம்ரோஷண விழா காலையில் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடந்தது. வெகு சிறப்பாக நடந்தது பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பாருங்கள். பெருமாளுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கணும். எல்லாருக்கும் ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவருடைய அனுகிரகத்தால் நமக்கு இந்த சம்ரோஷண விழா நல்லபடியாக நடக்கணும்னு அரங்கனை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணாய.